41 பேர் அநியாயமா துள்ள துடிக்க தங்களுடைய வாழ்க்கை இழந்து பலியானத்துக்கு முதல் காரணம் விஜய். முதல் காரணம் அது சிபிஐ விசாரணையில வெளியே வரும். நான் என்னுடைய கருத்தை சொல்றேன் சார். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? சிபிஐ தான் சொல்ல போறாங்க. சிபிஐ ஃபைண்டிங்ஸ்ல என்ன சொல்ல போறாங்கன்னா 41 பேர் துள்ள துடிக்க இந்த மாதிரி பழி கொடுத்து அரசியல் வெறிய தீர்த்துக்கிட்ட விஜய் முதல் காரணம். எப்படா வந்து சிக்குவான்னு குழி வெட்டி காத்துக்கிட்டு இருந்த திமுக அரசாங்கத்தை வழிநடத்துற ஜோசப் ஸ்டாலின் காரணம். ஸோ 41 பேர் செத்தத்துக்கு ஜோசப் விஜயும் காரணம், ஜோசப் ஸ்டாலினும் காரணம். யாரையாவது என்ன மாதிரி இப்படி நடுநிலையா 2 பேர்த்தையும் விமர்சனம் பண்ண சொல்லுங்க. தயவு செய்து அதிமுக நண்பர்கள், நான் வந்து நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி வெளிப்படையா அந்த வேஷம் போடாம அரசியல் விமர்சகர், நடுநிலையாளர், பத்திரிகையாளர், யாரோ முன்னாள் விஞ்ஞானிகிட்ட நான் இதாக இருந்தேன் இப்படிலாம் சொல்லிட்டு ஏமாத்திட்டு திமுகவுக்கும் ஏதோ ஒரு கட்சிக்கோ சொம்பு தூக்குவாங்க. அந்த வேலையை நான் பண்ணல. நான் என்னைக்கு இந்த மீடியாவில் பேச ஆரம்பிச்சோம் அன்னிலேருந்து நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி அப்படின்னு நான் பேசுகிறேன். நான் சொல்கிறேன், அதிமுக தொண்டர்கள் தயவு செஞ்சு என் மேலே வருத்தப்படக்கூடாது. அதிமுக அப்படிங்கிறது நீங்கள் வந்து கோயில் யானை, சங்கிலியால் கட்டப்பட்ட ஒரு கோயில் யானை. உங்கள் பலம் உங்களுக்கு தெரியலையா? 2011 கருணாநிதிக்கு எதிராக எப்படி ஒரு எதிர்ப்பு சுனாமி அலை அடிச்சதோ அதை விட 2 மடங்கு மோசமான அலை அடிச்சுட்டு இருக்கிறப்ப இப்ப இருக்கிற ஒரு சாமானியன் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக, பாஜக, பனையூர் பாமக 3 பேரும் நீங்க சேர்ந்தாவே 150 இடம் ஜெயிக்கலாம். அப்படிங்கிறப்ப எதுக்கு நீங்க போய் ஏதோ விஜயை வந்து அழைப்பு கொடுக்குறீங்க? விஜயை வந்து ஏதோ விஜயை நம்பித்தான் அதிமுக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது துரதிர்ஷ்டமானது.